10,000 ரூபாய். ஓகேவா? அட்டை இந்த கொடுங்கோட விலை எவ்வளோ? 10,000 ரூபாய். அக்கா கொடுங்கக்கா, உங்க நம்பர் என் கையில இருக்குது, நீங்க போங்க, 5 நிமிஷத்துல ஜிபேல அனுப்பிச்சு விட்டுறேன். இல்லம்மா நீ கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பிச்சானாதாம்மா நான் கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போனோம்ல, சீக்கிரமா அனுப்பிச்சு விடுமா. சரிக்கா, ஒரு 5 நிமிஷம் அனுப்பிச்சு விட்டு. சரிம்மா. சரிக்கா. இங்கதான் இருக்கீங்களா? அப்படியே ஒரு நிமிஷம் வெளியே வாங்கல. என்னம்மா வெளியே வாங்கல. வாங்கட்ட அப்புறமா செஞ்சுக்கலாம். இரு நான் சாப்பிட்டேன்ல, தட்டு கை வச்சு வரமா, அப்புறமா கழுவிக்கலாம். வாங்கட்ட இருமா. என்னம்மா வாங்கட்ட 2 நீயும் கழுவ மாட்டேன்ற, கழுவுங்களே விட மாட்டேன்ற. அந்த உண்மையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். உங்களுக்கு கிஃப்ட் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். வாங்கட்ட கிஃப்டை வாங்கி வச்சுக்கிறேன். ஆமா வாங்கட்ட. என்ன கிஃப்ட்டுமா? இதுல 10 சவத்துல எதனா தாச்சாரம் எடுத்து வச்சிருக்கீங்களா? 10 சவத்துல சைனா நெல்லிக்கல. அதனால வாங்க வாங்க. உட்காருங்க. என்னடா கிஃப்ட் வாங்கிட்டு வந்துக்கிற பண்ணியே? இந்த அம்மா உங்ககிட்ட குடிச்சிட்ட. சரி எடுத்துட்டு வரேன். 7 நாளா கடைக்கடையா ஏறி இறங்கி உங்களுக்கு பிடிச்ச போல ஸ்டாண்ட் எடுத்துட்டு வந்துக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னக்கா புடவை வந்துக்கிற? ஆமா ஆமா. ஒரு குறை பிஸ்கெட் கூட வாங்கி தர மாட்டா. எனக்கோசம் புடவை எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. என்னமோ சந்தேகமா தான் இருக்குது. 7 நாளா கடைக்கடையா ஏறி இறங்கி 100 புடவைல 101 செலக்ட் பண்ணி உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்தேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. 100 புடவைல இந்த புடவை தானே உனக்கு அழகா எடுத்துன்னு வந்துக்கிறேன். எனக்கு ஆமா சார், நீங்க கட்டினா ரொம்ப அழகா இருக்கும். அதனாலதான் உங்களுக்காக பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு வந்தேன். என்னங்க சார் பாருங்களேன். நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. இந்த புடவை 10,000 ரூபாய். இந்த புடவைமா 10,000 ரூபாய்? 10,000 ரூபாய் தான் 10,000 ரூபாய். 1,00,000 ரூபாய் கூட உங்களுக்கு புடவை எடுத்து தருவேன் சார். உங்களுக்கு எடுப்ப இல்லைன்னா எவ்வளவு வேணா வாங்கி தருவேன் சார். கடுப்பா பேச, இப்படின்னா எடுப்பா பேசுறாரு. என்னங்க? ஒன்னில இந்த புடவைமா 10,000 ரூபாய்? ஆமா சார், 10,000 ரூபாய் சார். இந்த புடவைமா 10,000 ரூபாய்? அட ஆமா சார், இந்த புடவை 10,000 ரூபாய் சார். இதாமா 10,000 ரூபாய்? ஆமா சார், இத பாருங்க, பில்லு கூட ஒட்டி எடுத்துன்னு வந்திருக்கேன் பாருங்க. 10,000 ரூபாய் சார். என்னது ஒட்டி எடுத்துன்னு வந்துக்கிறியா? இல்ல இல்ல இல்ல, நீங்க ஒட்டியான போட்டா சூப்பரா இருக்குன்னு சொல்ல வந்தாங்க. 10,000 ரூபாய் இந்த புடவை. சூப்பரா பேசுறேன். புடவை கடையிலே வேலை செய்யலாம். கடையிலையும் அதே தான் சொன்னாங்க. சரி நீங்க பாத்துனே இருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். உங்க பையன் கிட்ட வந்து அந்த புடவை காமிங்க. இந்த விலை எவ்வளவுன்னு கேட்டா எவ்வளோ? 10,000 ரூபாய். இது புடவோட விலை எவ்வளோ? 10,000 ரூபாய். இந்த புடவோட விலை எவ்வளோ? 10,000 ரூபாய். அத்தை, அந்த புடவோட விலை எவ்வளோ? 10,000 ரூபாய்மா. இதே 3 வாட்டி சொல்லிட்டேன். 30,000 ரூபாய் ஆயிடுச்சு. போய் டீ போட்டுன்னு வாமா. எடுத்துட்டு வர. டீயே கஞ்சி தண்ணி போல போட போகுது. இது ஒரு சீனு. என்னங்க? ஒன்னும் இல்லம்மா, ஏலக்காய் போடுமா, ஏலக்காய்.
ஆமாண்ணா நாளைக்கு முடிச்சிடலாம்ண்ணா. நாளைக்கு வந்து கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துட்டு நான் அதுன்னு பார்த்து கால் பண்ணுறேன். ஓகேவா? சரி ஓகே. டென்ஷனாக வரீங்க. நாளைக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். சரிண்ணா. என்னம்மா என்ன பண்ற? 10,000? என்னம்மா 10,000? இந்த புடவை 10,000 ரூபாய். இந்த புடவை 10,000 ரூபாயா? 8 கால் பூச்சி சொன்னா கூட நம்ம இந்த புடவை 10,000 ரூபாய்னா 10,000 ரூபாய். அந்த லூசு தான் சொல்லிச்சு 10,000 ரூபான்னு. யாரு? ஏன் பொண்டாட்டியா? எப்படி கண்டுபிடிச்ச? பொண்டாட்டின்னு நம்ம வீட்டுல இருக்குது 2 லூசு, ஒரு லூசு இங்க இருக்குது. அப்போ ஒரு லூசு ஏன் பொண்டாட்டியா தானே இருக்கும். சரி விடுமா சும்மா விளையாடுதான் சொன்னேன். இந்த புடவை ஒரு 800 ரூபாய்க்கு கூட ஒர்த்து இல்லையாமா? அதான் எனக்கும் டவுட் ஆகுதா. இது எங்கேயோ இடிக்குது. அவ புடவெல்லாம் வாங்கி தர ஆள் இல்லையா உனக்கு? அதான் எனக்கும் டவுட் ஆகுதா. இல்ல இது ஏதோ வில்லங்க இருக்குது. இது கண்டுபிடி. ஆமா, எதுக்கு இந்த புடவை உனக்கு வாங்கி கொடுத்தா? ஏதோ பாசமா வாங்கி வந்து குத்துக்கிறாடா. பாசமா வாங்கி கொடுக்க மாட்டாளு. நிசா கீழே ஏலக்காய் 2 எக்ஸ்ட்ரா போட. டேய் அவ கிச்சன்ல இருக்கறா. நீங்க சொன்னா காது கேட்க மாடா. டேய் என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லைங்க. போ சீக்கிரம் போ. டீ போடு போ. 2 நிமிஷம். ஏங்கேவா? நம்ம பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுக்கிறா போல்குதாவா. கேட்கட்டான் கண்டுபிடிக்கிறேன். இந்த புடவை எனக்கு டவுட்டாகவே இருக்குது. சரி என்ன புடி, நான் போயிட்டு ஆகுவேன். இந்த புடவை மூந்து பாரு. இது வந்து 10,000 ரூபாயா இல்லை 800 ரூபாயான்னு தெரியும். இது 800 ரூபா தான்மா போகணும். இதை பாருமா. இதை அவரை போய் பார்த்துட்டு வரணும். டீ போடவே தெரியாதடி. அதை கூட யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்ப்பேன். இல்லைங்க, சும்மா ஏதாச்சும் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு. இல்ல எதனா டிஃப்ரெண்டா ட்ரை பண்றேன்ட்டு 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாரு. புரியுதா? சீக்கிரம் போட்டு எடுத்துட்டு வா. அப்படி இல்லாதங்க, நீங்க போங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். ஆமா, அதான் புதுசா உங்க அத்தைக்கு புடவெல்லாம் 10,000 வாங்கி கொடுத்தியா? ஆமா, எப்படி இருக்கு? சரி சீக்கிரம் டீயை போட்டு எடுத்துட்டு வா. சும்மா அவுட்டு மேக் டீ அப்படிலாம் சொன்னாரு. சரி போங்க, எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வா. How to make tea? சார்ஜர் இல்லையே, நம்ம ரீல்ஸ் பார்க்க சார்ஜர் இல்லையே. சரி டீ வேணா அப்புறம் போட்டுக்கலாம். அவன் எழுச்சி சும்மா தானே உட்காந்து அவன் வெளியில் போய் சார்ஜர் போட சொல்லிட்டு கொடுத்துட்டு அப்புறம் வந்து டீ போட்டுக்கலாம். ஆமா சரி, சார்ஜர் இல்லை, சார்ஜர் போட்டு. சரிம்மா போட்டுறேன். டீ போட்டுருவியா? போட்டுருவோம். ஹவு டு மேக் டீ. சீக்கிரமா போட்டுரு. இவளுக்கு சார்ஜர் வர போனோமா? சார்ஜர் முதல்ல செல்ல காலி பண்ணணுமா? சும்மா ஃபோன் பேசினீங்க. ஃபோனை பார்த்தா எல்லாத்தையும் செஞ்சு எங்கள் குடும்பத்தையே காலி பண்ணுறாங்க. ஒரு இட்லி சுட்டா வரட்டி மாரியே இருக்குது. என்ன ஃபோன் வருது? ஹலோ சொல்லுங்கண்ணா. சரிண்ணா நான் வேலைக்கு வந்துடுறேன். வந்துட்டு உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி கால் பண்ணுறேன். அந்த சைட்டு வந்து முடியணும். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரிண்ணா ஓகேண்ணா. ஓகே நன்றிண்ணா. வீடியோலாம் நல்லா இருக்கா? நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நிறைய பேர். லைக்கும் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தானே தெரியும் யார் வீடியோ பார்க்குறாங்கன்னு. கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். சரிண்ணா. தேங்க்யூ. சரிண்ணா. சரி வச்சுறேன். சரிண்ணா ஓகேண்ணா. ஓகேண்ணா. இது போய் 10,000 ரூபான்னு நம்பி நிற்கிறேன். 700-600 புடவை மாதிரி இதை போய் எடுத்து வச்சு பார்த்துக்கிறேன். அதான் எனக்கும் டவுட்டா இருக்குதா. கண்டுபிடிக்கிறேன் இரு. என்ன இது இவளுக்கு ஃபோன் வருது? ஹலோ யாரே சொல்லுங்க. யாரு நிசாவோட ஹஸ்பண்ட் பேசுறீங்களா? ஆமா தம்பி, உங்க பொண்டாட்டி எங்களை ஒரு 250 ரூபாய்க்கு புடவை வாங்கிட்டு நான் ஜிபேல அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்கப்பா. கொஞ்சம் சீக்கிரமா அனுப்ப சொல்லுப்பா எனக்கு. சரிங்க நான் இப்போ அனுப்பிச்சு விட சொல்றேன். சரி வச்சேன்.
250 ரூபாய் புடவைய 10,000 ரூபான்னு சொல்லி உங்களே எத்தனை குத்துக்கிற, நீயும் நம்பிட்டு தலையாட்டி இருக்கிற. எனக்கு என்னடா தெரியும், அவ எதோ எடுத்துன்னு வந்து கொடுத்தா பாசமா கொடுக்குறாளேன்னு நான் வாங்கிக்கினேன். எனக்கு என்ன தெரியும்? டீ போட்டால கையில பொருள் கூட. மா நிசா டீ போட்டியா? போட்டது போதும், இங்க வாடி. டீ வா, வா, போடமா இங்க. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, நீ டீ போட்டது போதும். சீக்கிரமா நீ டீ போட்டது போதும். அவ்வளோ வாட்டமா நம்மள வந்து 250 ரூபா புடவைய வாங்கிட்டு, அதுவும் நம்ம ரெகுலரா வாங்குவோம், அந்த அக்கா கையில வாங்கியிருக்க அந்த புடவைய வாங்கிட்டு உங்களை 10,000 ரூபான்னு சொல்லிக்கிறா. நீயும் தலையாட்டிட்டு வாங்கியிருக்க. இது வார்த்தை வந்தவனை கேட்க. என்னங்க டீ வாங்க வாங்க உட்காரு. புடவை நான் பாட்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குதுண்ணா. நாம டீ இப்படி இருக்குது. படிச்சுதா எப்போ அடிக்கிறேன் பெரிய அதுவும் கரெக்டு தான். டாடி. என்னங்க இதுக்குள்ள காலி பண்ணிட்டீங்க? டீ ரொம்ப நல்லா இருக்கா? ஆமா ஆமா, அவ்வளோ அருமையா இருக்கு. ஆமா, உங்க அம்மாவுக்கு கூட இதே போல ஒரு புடவை வாங்கி கொடுத்துடலாமே நீ. பாசத்துல நான் இவ்வளவு கிராண்டா இவ்வளவு விலையில போடுவா இருந்து வாங்கி தந்தேன். அவங்க அவ்வளவு விலையில எல்லாம் கட்ட மாட்டாங்க. ஏது உங்க அம்மா எவ்வளவு வேலையை கட்ட மாட்டாங்க? ஆமா ஆமா, உங்க அம்மா இந்த 250 ரூபா புடவைலாம் கட்ட மாட்டாங்க. 250 ரூபாய் புடவை எடுத்துன்னு வந்து என் கையில கொடுத்துட்டு 10,000 ரூபாய் நீ என்னை ஏமாத்துற. இல்லத்த இந்த தடவை உன்னாண்ட நான் சூதானமா இருக்கணும்டி. என் தலையில நீ மிளகா அச்சடி விடி. ஆரியத்த